ஒரு மனிதன் மழைக்காலத்தில் குடையில்லாமல் நடந்தான். ஆனாலும் அவன் தலைமுடி கூட நனைக்கவில்லை. எப்படி? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை, அவன் தலையில் முடியில்லை. அடுத்த கேள்விக்கு போகலாம். 3 அறைகள் உள்ளன. ஒன்றில் நெருப்பு, ஒன்றில் பசி கிடக்கும் புலி, மற்றொன்றில் மின் வலையமைப்பு. நீ எந்த அறையில் பாதுகாப்பாக இருக்க முடியும்? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை, பசி கிடக்கும் புலியின் அறை. ஏனெனில் அது பல வருடங்களாக பசிக்கிறது என்றால் அது உயிரோடு இருக்காது. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு கிராமத்தில் 5 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு அறையில் இருந்தார்கள். அவங்க அத்தனை பேரும் நூல் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் மட்டும் விளையாடிக் கொண்டிருந்தாள். எப்படி? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை, அவள் புத்தகத்தில் விளையாட்டு. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு தூங்காமல் இருந்தான். ஆனாலும் அவன் ஆரோக்கியமாக இருந்தான். எப்படி? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை, அவன் இரவில் தூங்கினான். பகலில் மட்டும் தூங்கவில்லை. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு அறையில் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு எண்ணெய் விளக்கு, ஒரு அடுப்பு இருக்கிறது. நீ அருகில் ஒரு தீப்பெட்டி வைத்திருக்கிறாய். முதலில் எதை ஏற்ற வேண்டும்? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை, முதலில் தீப்பெட்டிதான். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு ஆற்றை கடக்க ஒரு மனிதன், ஒரு ஆடு, ஒரு சிங்கம், ஒரு புல் மூட்டை எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரே தடவைக்கு ஒன்றையே எடுத்துச் செல்ல முடியும். ஆனால் சிங்கமும் ஆடும் சேர்ந்திருந்தால் பிரச்சனை. ஆடும் புல்லும் சேர்ந்திருந்தால் பிரச்சனை. எப்படி அவன் மூன்றையும் பாதுகாப்பாக கடத்துவான்? உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதற்கான விடை தான். முதலில் ஆட்டை கொண்டு போய் வைக்கிறான். பின் சிங்கத்தை கொண்டு போய் ஆட்டையை மீண்டும் திருப்பிக் கொண்டு வருகிறான். பின் புல்லை கொண்டு போய் வைக்கிறான். இறுதியில் ஆட்டை கொண்டு செல்கிறான். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.